குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம் சிஸ்டர் என்று சொல்லிவிட்டு உள்ள கவலை, கஷ்டம், கண்ணீர், துயரம், துன்பம் என்று சொல்லி நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எப்படி? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 17, 18 வசனங்களில் நம்ம இதை பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தாங்க. அடிமையிலாக இருந்த இந்த ஜனங்கள் மோசேயின் மூலமாக விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். அப்படி அவங்க வரும்போது அவங்க கானான் தேசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவர்களுடைய விடுதலையின் தேசம். அந்த தேசத்துக்கு போகணும்னா பெலிஸ்தியருடைய அவங்களுடைய நாட்டை அவங்க கிராஸ் பண்ணி போகணும். இவங்க பெலிஸ்தரை ஃபேஸ் பண்ணால் அவங்க ஒரு பேட்டில் ஃபீல்டை சந்திக்க வேண்டியிருக்கும், ஒரு யுத்தத்தை சந்திக்கணும். இப்போ சண்டை போடும்போது இவங்க மனசு சோர்ந்து போய் வேணாம், நாங்கள் எங்கள் எகிப்திலே இருந்துக்கிறோம், இந்த சண்டையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி இவர்கள் திரும்பி போய் விடுவார்கள். இது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதனால தான் இவங்க நேரடியாக கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி இவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாக சுற்றி போக பண்ணினர். இப்போ சுற்றி போகும்போது இவ்வளோ நாள் ஆகுது, இவ்வளோ டிலே ஆகுது. நம்ம அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது, அவங்களுக்கெல்லாம் நடக்குது, அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன் இந்த சொல்லிக்கொண்டே புலம்பிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் இன்னி புலம்பாதீங்க. ஏன்னா கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் எப்படி அழைத்து கொண்டு போனால் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால சில தாமதங்கள் ஏற்படுகிறது. இந்த தாமதங்களுக்கு காரணம் கர்த்தரா? இல்லை, நம்மளுடைய முதிர்ச்சியின்மை. நம்ம இன்னும் அந்த அளவு பக்குவப்படலை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள. சரியான நேரத்தில் ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த நன்மையை கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் தாமதமாகிறது என்று சொல்லி கவலைப்படாமல் அந்த தாமதிக்கிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி சந்தோஷமாக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? இந்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 118 29ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தகப்பனை, இனி நாங்கள் புலம்புகிறவர்களாக இல்லாமல் தாமதமாகிறது என்று சொல்லி நாங்கள் கவலைப்படுகிறவராக இல்லாமல் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து கொண்டு வருகிறீர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றும் எங்களுக்கு உள்ளது என்று உம்மை கொண்டாடுகிறோம். உம்மை பற்றி அறியாத ஜனங்களுக்கு உம்மை பற்றி சொல்ல எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.